உனக்கு என்னப்பா துபாயெல்லாம் போனால் ஈஸியாக வேலை கிடச்சிரும், அங்கேயே லைஃப் செட்டில் ஆகிடுவேன் அப்படி தானே எல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த 2026 இன்னும் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. துபாயோட ஜாப் மார்க்கெட்டே வந்து மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரைட் நவ் துபாயில் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. துபாயோட ஜாப் மார்க்கெட்டு, துபாயோட ஹையரிங் சிஸ்டமு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதோட ஹையரிங் சிஸ்டம் எப்படி இருந்தது, ஆனால் இப்போ எப்படி இருக்குது, இப்போ வந்து எப்படி ஹையர் பண்ணுறாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய கனவுகளோடு வருவாங்க, பெரிய பெரிய ஆசையோடு வருவாங்க. சரி துபாய் போகிறோம், வெளிநாடு போனால் ஒரு 5 வருஷம் வேலை செய்வோம், 2 வருஷம் வேலை செய்வோம். நானுமே அப்படி தான் வந்தேன். 2 வருஷத்துல சரி ஓகே ஏதோ ஒன்று சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்துடும்ன்ட்டு வந்து 5 வருஷம் ஆகுது. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்கு. நான் என்னையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய கனவுகளோடு வந்து இந்த கண்ட்ரிக்கு வருவாங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ரியாலிட்டி டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மெயினான விஷயம்னா இங்கே இருக்கிற காம்படிஷன். இங்கே இருக்கிற காம்படிஷன் மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த ஊரில் நான் வந்து ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறேன், அங்கே இருக்கிற காம்படிஷனை விட இங்கே வந்து ஒரு 10 மடங்கு காம்படிஷன் ஜாஸ்தி. இங்கே வந்து ஒரு ஜாப் ஓப்பனிங் போடுறாங்களே, அந்த ஜாப் ஓப்பனிங்க்கு கிட்டத்தட்ட 1000கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த 1000கணக்கான அப்ளிகேஷனில் உங்கள் சிவி வந்து அதில் ஒரு மேட்ராகவே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இப்போ இருக்கிற ஹையரிங் மெத்தடில் நம்ம சிவி ஹெச்ஆர் கண்ணில் மாட்டுறதே வந்து பெரிய விஷயம். அவங்க ஹெச்ஆர் கண்ணில் மாட்டணும். ஃபஸ்ட்டு இந்த ஏடிஎஸ்ன்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க, அதை வந்து பைபாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டா அது ஹையரிங் மேனேஜருக்கு போகணும், ஹெச்ஆர் கிட்டலாம் போகணும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து இருக்குங்க. ஜஸ்ட் நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு கம்பெனி ஒரு ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, லிங்க்டின்லையோ இண்டியிலையோ ஏதோ ஒரு இதில் ஒரு ஜாப் போஸ்ட் பண்ணுறாங்க. வித்தின் லைக் ஃபியூ ஹவர்ஸ் ஃபியூ மினிட்ஸில் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 100 அப்ளிகேஷன் 1000 அப்ளிகேஷன் அந்த மாதிரி வர ஸ்டார்ட் பண்ணும். இப்போ என்ன ஆகும், உங்கள் சிவி அவங்க பார்த்தாங்களா இல்லையா அப்படின்றது ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நமக்கு அப்படி ஃபீல் ஆகும். ஒரு நாளைக்கு 100 கம்பெனி அப்ளை பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 200 கம்பெனி அப்ளை பண்ணுறோம், பட் நோ ஜாப். ஆனால் அப்படி இருந்தும் நமக்கு ஏன் ஒரு ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. நான் உங்கள் கம்பெனிலே அவ்வளோ அப்ளை பண்ணேன், ஆனால் எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் எனக்கே வந்து பண்ணுறீங்க. இதுக்கான ரீசன் இதுதான். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், இட்ஸ் த லெவல் ஆஃப் காம்படிஷன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலரி ப்ரெஷர். என்ன சேலரி ப்ரெஷரு புதுசாக சொல்கிறேனே அப்படின்னு இருக்குதா? சேலரி ப்ரெஷர் இந்த சென்ஸ், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் அந்த பர்டிகுலர் ரோலை வேலை செய்யறதுக்கு லிமிட்டடான பீப்புள் தான் இருப்பாங்க. பட் இப்போது இந்த லெவல் ஆஃப் காம்படிஷன் இருக்கிறதுனால ஒரு 5000 திரம்ஸோ 10,000 திரம்ஸோ சேலரி கொடுத்துருந்த ஒரு கம்பெனி இப்போது அந்த சேலரி கொடுக்குறாங்களா கேட்டால் கிடையாது. 7000 திரம்ஸ் 8000 திரம்ஸ். ஏன்னா வந்து அவ்வளோ வந்து சேலரி வந்து ஷ்ரிங்க் பண்ணிட்டாங்க. பிகாஸ் லெவல் ஆஃப் காம்படிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. கம்பெனி விட்டு கம்பெனி ஜம்ப் பண்ணால் சேலரி ஹைக் வரும்ன்றதுக்காக தான் நம்ம மெயினாக ஜம்ப் பண்ணுறது. பட் இங்கே ரியாலிட்டி என்ன நடக்குதுன்னா, இந்த கம்பெனியில் நீங்கள் 10,000 வாங்கிட்டு இருப்பீங்க, அந்த கம்பெனியில் போனால் எனக்கு 7000 தான் தரேன்றான். அப்படி இல்லைன்னா அதே பேவை கொடுக்குறேன் அப்படின்றான். அதே பேவை வாங்குறதுக்கு நான் எதுக்கு இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகணும்? அப்புறம் என்ன நீங்க வந்த கரெக்டாக எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும்ல. பட் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் இன்னொருத்தவங்கள ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் வந்து அந்த சேலரியை ரிஜெக்ட் பண்ணுறேன், அந்த ஆஃபரு வேற ஒருத்தனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீ இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஆள் கிடைக்க போகிறான், கம்மி சம்பளத்துக்கே கிடைக்க போகிறான். இதுதான் இங்கே ரியாலிட்டியே. அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னு பார்த்தா ராங்கான அப்ரோச். நிறைய பேர் ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்க, ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை நீங்கள் ஊர்லேருந்தே பண்ணலாமே. ஏன் இங்கே வந்து ஒரு விசிட் விசா எடுத்து ஏன் இங்கே வந்து பண்ணணும்? வரேன், ஒரு ரூம் ஒன்று எடுக்கிறேன், ரூம் எடுத்துகிட்டு நான் ஆன்லைனில் இதை போட்டு நான் அப்ளை பண்ணினுக்கிறேன், எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்னா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வரீங்க, ஓகேப்பா லிங்க்டின்ல ஒரு அக்கௌண்ட்டு, இண்டீடில் ஒரு அக்கௌண்ட்டு, நாக்ரி கல்ஃபில் ஒரு அக்கௌண்ட்டு, எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டீங்க. க்ரியேட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு டெய்லி 100 ஜாப் லிங்க்டின்ல, 100 ஜாப் இண்டீடில், 100 ஜாப் நாக்ரி கல்ஃபில். ஏணி சின்னத்துல ஒரு குத்து, தென்னமரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. ஒரு நாளைக்கு 300-400 ஜாப்ஸ் அப்ளை பண்ணுவீங்க, ரூம்குள்ளேயே இருந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராது, ஏன்னா அது ஒரு ராங்கான அப்ரோச். அந்த 100 ஜாப் 200 ஜாப் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகே ரெஸ்பான்ஸ் எதாவது வரும்ன்ட்டு. துபாய் அந்த மாதிரி இப்போ ஒர்க் ஆகுது கிடையாது. துபாய் அதோட ஹையரிங் அப்ரோச்சை மாற்றிச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் அப்ரோச்சை வந்து மாற்றணும். நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அப்ளை பண்ணி அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகே நீங்கள் அப்ளை பண்ண ஜாப் என்ன ஆச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 400 ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த 400 ஜாப் எப்படி நீங்கள் ஃபாலோ அப் பண்ணுவீங்க? கரெக்டாக 400 ஜாப், ஐயோ எந்த ஜாப் எதுக்கு நான் அப்ளை பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஒரு இன்டர்வியூ கால் ஏதாவது ஒன்று வந்தால் கூட எந்த ஜாப் என்ன எதுன்ட்டு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும்.
நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அந்த படித்த விஷயத்துக்கு நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, அந்த ஜாபை ஃபாலோ பண்ணணும். ஓகே, நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண என்ன ஆச்சு, ஏன் எனக்கு ஏன் ரெஸ்பான்ஸ் வரலை, ஹெச்ஆருக்கு மெயிலை போடுங்க, ஹெச்ஆருக்கு மெயிலை போட்டு கேட்டுகிட்டே இருங்க. உன் நம்பர் உன்னுரிமை. அவங்க வந்து ஓகே இந்த மாதிரி கண்டினியூஸாக மெயில் வருதுன்ட்டு உங்கள் மெயிலாவது அட்லீஸ்ட் ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் ஃபாலோ அப் பண்ணலன்னா. ரெண்டாவது விஷயம், இஃப் யூ டோன்ட் கனெக்ட் டு த பீப்புள். இப்போ நீங்கள் வரீங்க, ஒரு 10 பேர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தான் அந்த 10 பேரில் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸுன்ற ஒன்றே கிடைக்கும். வந்துட்டு நீங்கள் ரூம் எடுத்து தங்கிட்டு அந்த ரூம்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, கிடைக்கல அப்படின்னா கிடைக்காது. உங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் வேணும், அந்த ஒரு சரௌண்டிங் வேணும். சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பெட் ஸ்பேஸ் போகிறீங்க, ஒரு 10 பேர் அவங்க கூட தங்கியிருக்கானா அந்த 10 பேரில் ஒரு ஆள் ஏதோ ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கலாம். அவங்க மேபி ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். உங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரெஃபரன்ஸ் ஓகே உங்கள் சிவியை ஒருத்தவங்க வந்து அங்கே ஹெச்ஆரில் கொடுத்தா தெர் இஸ் ஹையர் பாசிபிலிட்டி. நீங்கள் வந்து ஒரு 2000 பேர் 3000 பேருக்குள்ளே காம்படிஷன் பண்ணுறத ஒரு 10 பேருக்குள்ளே நீங்கள் காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஜாப்ஸ் ஆர் ஹையர். அதனால தான் மெயினாக சொல்கிறேன், நெட்வொர்க்கிங், கனெக்ஷன்ஸ், கான்டாக்ட்ஸ் இது எல்லாமே துபாயில் ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு. இப்போது ரெஃபரன்ஸ் இருக்கா, ஈஸியாக வேலை கிடச்சிருவீங்க. பட் அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களோட நெட்வொர்க்கிங்கை நீங்கள் பெருசு பண்ணணும். துபாய் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நேஷனாலிட்டி கூட உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும். வேறு எங்கே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீங்களே சொல்லுங்களேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்பர் 2, வாக்கிங் இன்டர்வியூஸ். வாக்கிங் இன்டர்வியூஸ் நான் போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனா, க்யூவில் நிற்போம். இங்கே வெறும் சிவி வாங்கிறதுக்கு மட்டும் நிற்பாங்க. பட் அந்த வாக்கிங் இன்டர்வியூஸ்லாம் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஸ்டில் தே ஹையர் ஃப்ரம் வாக்கிங் இன்டர்வியூஸ். ஆன்லைனில் அப்ளிகேஷன் அவங்க தேடுறதை விட வாக்கின் இன்டர்வியூஸில் சிவி கொடுத்து அப்ளை பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹையரிங் நடக்குது. வாக்கின் இன்டர்வியூஸ் உங்களுக்கு போடுறாங்களா, டைரெக்டாக போங்க, அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். அது மேபி உங்களுக்கு வந்து குட்டாக கூட டேர்ன் ஆகலாம். வாக்கின் இன்டர்வியூஸ் போனால் க்ரௌடாக இருக்கும், கிடைக்காது, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க. வாக்கின் இன்டர்வியூ வருதா போங்க. அது உங்களுக்கு எப்படி சில சமயம் அது குட்டாக டேர்ன் ஆகும், இல்லைனா ஒன்றும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணலன்னா என்ன ஆகும், ஜஸ்ட் அதுதான், அது அப்படியே போயிடும். ட்ரை பண்ணிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி அந்த இடத்துல ஏதாவது ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே தானாக டக்குன்னு வந்து கிடைச்சிடாது. லைஃப் சான்ஸ் வந்து சரி இந்த அப்படின்னு கையில் விடுனா உனக்கு தேவைன்னா அதுக்காக ட்ரை பண்ணாமல் இருக்குதான் தப்பு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சம் தாராளமாக அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப்ஸ். இந்த ஃபாலோ அப்ஸ்ன்றது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பட் இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக உண்டாக்கும். ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் படிப்புக்கு ஏற்ற உங்கள் ரோலுக்கு ஏற்ற ஒரு ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஜாப் அப்ளை பண்ணது என்ன ஆச்சு, வேறு ஒருத்தவங்களை ஹையர் பண்ணிட்டாங்களா அப்படின்றத நீங்கள் ஃபாலோ அப் பண்ணி கேளுங்க. ரிமைண்டர்ஸ் அனுப்புங்க, ஃபாலோ அப் மெயில் அனுப்புங்க. அப்படி முடியலையா, இந்த மாதிரி ஹெச்ஆர் நம்பர் கிடைக்குதா, டைரெக்டாக கால் பண்ணி நான் இந்த மாதிரி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணேன், என்ன ஆச்சு கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா, கேளுங்க. தப்பே கிடையாது. ஆனால் கேட்காம இருக்கிறது தான் தப்பு. கேட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். எந்த ஒரு சான்ஸையும் இங்கே நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வரல. நானே பர்சனலாக நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்க வேலை தேடி, ரேண்டமாக அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்காது, அவங்களால இங்கே சர்வே பண்ணியிருக்க முடியாது, நான் ஊருக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா நான் பர்சனலாக நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு 1 வீக்கில் 2 வீக்ஸ்லேயே நிறைய பேருக்கு வேலை கிடச்சிரும். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் வேலை கிடைக்காது, வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அப்பயும் வேலை கிடைக்காது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி மூலயமா இவங்க அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க அந்த இது ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் இருக்கும், அவங்களுக்கான அந்த பேக்ரவுண்டில் வந்து அவ்வளோ ஒர்க் நடக்கும், அவ்வளோ ரெஃபரன்ஸு எல்லாம் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு. இந்த சைடில் இவங்க ரேண்டமாக அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறேன், டிஃப்ரெண்ட் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, ஆனால் வந்து அதுக்கான ஃபாலோஅப்போ அதுக்கான ஒரு இதுவோ வந்து நான் பார்த்ததில்லை. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே நான் 2 சைடு ஆஃப் இதையும் நான் பார்த்துருக்கேன். 2 பேரும் ஊர்லேருந்து தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒருத்தவனுக்கு வந்து வேலை கிடைக்கும், இன்னொருத்தவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கான ரீசன் இதுதான், அவங்களோட எஃபோர்ட்டு, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ரேண்டமாக ஜென்ரலாக நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணாமல் ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி துபாயோட ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.